பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். நான் ஜாக்கி சேகர். ஜாக்கி டிவிக்காக நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார். இது 103வது நாள், 104வது எபிசோட். 16/1/2026 அன்று ஒளிபரப்பானது. 105 106ஓட முடியும். ஏன்னா நாளைக்கு 105, நாளான்னைக்கு 106. இன்றைய நடந்த முக்கிய நிகழ்வுகளாக பார்த்தீங்கன்னா, விக்கல் விக்ரமுடைய வீடியோ, பயண வீடியோ, மிட் வீடியோ எக்ஸிபிஷன் ஒரு பெரிய ரூமர்லாம் போயிட்டு இருந்தது. நாளைக்கு ஃபுல்லாக பயண வீடியோலாம் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். நடுவில் வந்து சபரி எல்லாரும் சேர்ந்து வந்து எப்படி வந்து வாட்டர் மிலனை வந்து வெறுப்பத்தினாங்கன்றதும், காலையிலே வந்து பயங்கர சண்டை, சாண்டி அண்ட் கமின் உள்ளார வந்தாங்க. இவ்வளோ தான் முக்கிய நிகழ்வுகள். ஸோ விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்டேட் வித் அஸ். இப்போது நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஷோபனா வந்து பொங்கலுக்காக வந்து ஒரு 3000 ரூபா பணம் வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கு அப்புறம் வந்து இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும், அதே நேரத்தில் மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். ஸோ நிகழ்ச்சிக்கு போகலாமா? காலைல பார்த்தீங்கன்னா இந்த ஊரு கண்ணு பாட்டிலேருந்து ஆரம்பிச்சாங்க. ஊரு கண்ணு உறவு கண்ணு ஒன்றை சுற்றி பார்க்கும் நின்று சின்ன மகராசவனா மீச முறுக்கு, அந்த பாட்டு ரொம்ப அற்புதமான பாட்டு. அது இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் மட்டும் சொல்லிட்டு போயிடுவோம் ப்ளீஸ். நிறைய இடத்துல நம்ம இன்னைக்கு நிறைய கமெண்ட் எடுக்க முடியல, கொஞ்சம் ஒர்க்லாம் நிறைய இருந்தாலும் பண்ண முடியல. நம்ம ஸ்பெஷல் ஒரு 3 வீடியோ பண்ணியிருக்கோம். அதாவது திவாகர்கிட்ட போகக்கூடாதுன்னும் போது ஏன் வந்து திரும்ப திரும்ப இவங்க போகிறாங்க இப்படின்றது எல்லாருமே கேட்குற கேள்வி. நம்ம நெல்லை சிமையும் அந்த கேள்வி கேட்டார். அதாவது அவர் வேணான்னு சொல்கிறார்ல, எதுக்கு போனாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இப்போ 3வது மொழியாக கற்றுக்கிறதுல என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லும்பொழுது, ஆமாம் இந்தியா, அதாவது இங்கிலீஷ் அந்நிய மொழி தானே, அதை கற்றுக்கிறீங்களே, ஏன் 3வது மொழியாக இந்தியை கற்றுக்கூடாது, அது இந்திய மொழி, இந்த இந்தியாவில் இருக்கிற மொழி தானே அப்படின்னு சொல்லும்பொழுது, இங்கிலீஷ் எனக்கு அந்நிய மொழினா எது, ஹிந்தி எனக்கு அந்நிய மொழி தான். ஓகே, இது ஒன்று. இது ஏன்னா ஏன் அதை தான் வேணான்னு சொல்லும்போது எப்படி வந்து போய் திவாகரை போய் சீன்றாங்க. யார், பிரவீனும் அவர் பேர் என்ன, வினோத்தும் அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். ஆதிரியே சொல்லுவாங்க. ஆமாம், ஆனால் பார்க்கும்போது வந்து ரொம்ப எளிமையாக இருக்கிறதா இந்த மொழி பிரச்சனை எடுத்து வரோம். அப்போ தான் எளிமையாக புரியும். அடுத்தது இன்னொன்று என்னென்னா, 3வது மொழியை நீங்கள் கற்றுக்கிறதுல எங்களுக்கு எந்த மொழியும் நாங்கள் விருப்பம் இல்லாமல் நாங்கள் பண்ணுறதில்ல. 3வது மொழியை இந்தியை நீங்கள் கற்றுக்காங்க, அதில் என்ன பிரச்சனை உங்களுக்குன்னு சொல்கிறீங்கள. 3வது மொழியாக அது வந்ததுன்னா, ஹிந்தியில் நான் ஃபெயில் ஆனால் என்னை வந்து ஃபெயில் ஆகிடுவேன். ஆமாம், இடைநிற்றல் அதிகமாகிடும். என்ன, என் பொழப்பை நான் பார்க்க முடியாது. நான் ஏற்கனவே இங்கிலீஷை கற்றுக்கிறதே 200 வருஷம் ஆயிடுச்சு. இங்கிலீஷ் இன்னும் அடிமைப்பட்டதுனால கற்றுக்கணுன்றதுனால, அது உலக மொழியாக இருக்கிறதுனாலையும் அது எல்லாருடைய இடத்துலையும் போகிறதுனாலையும் நான் இங்கிலீஷை கற்றுக்கிறதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னொரு மொழியை நான் எதுக்கு கற்றுக்கணுன்றது தான் என்னுடைய பிரச்சனை. ஓகேவா? அப்போ நான் இந்தியை நான் அனுமதிச்சிட்டேன்னா, இந்திய 3வது மொழியை நீ சேர்த்துட்டுனா, இந்தியை நான் படித்து நான் பாஸ் பண்ணி ஆகணும். ஆமாம், உலகத்தில் ஜெர்மனில் எல்லாருக்குமே ஒரு தாய்மொழி தான் இருக்குது. விருப்பப்பட்டால் அவங்க இங்கிலீஷ் கற்றுக்கலாம். அந்த மாதிரி தான் எல்லா இடத்துலையுமே இருக்கும்போது, நான் மட்டும் எதுக்கு, என்ன நான் வந்து 3வது மொழி நான் ஏன் கற்றுக்கணும்? நான் 3வது மொழி அனுமதிச்சிட்டேன்னா அதில் நான் ஃபெயில் ஆனால் என் 10th வந்து அந்த மாதிரிக்கு நீ கணக்கு எடுத்துக்குவேன். எதுக்கு நான் பண்ணணுன்றது தான் மேட்ரு. அது ஒன்று. 2வது, எனக்கு ஒரு தொன்மை இருக்குது. 2500 வருஷம் பாரம்பரிய இருக்க மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து இருக்குது. இந்த மொழிக்கு வந்து ஒரு உருவமே, அதாவது எழுத்துருவே கிடையாது. ஆக்சுவலாக பின்னால் வந்த மொழி வெள்ளைக்காரன், அதுவும் ஸ்காட்லாந்துலேருந்து வந்து ஒரு வெள்ளைக்காரன் வந்து பொதுவான ஒரு மொழியாக எடுத்துகிட்டு வரணும், எல்லாருடையும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு கற்றுக்கிற மொழி அதுதான் ஹிந்தி. அதை நான் ஏன் கற்றுக்கணும்? அப்போ வேணான்னும் போது ஒரு மொழியை கற்றுக்கல என்னங்க பிரச்சனைன்னு நம்ம எளிமையாக சொல்கிறோம்ல. அந்த மாதிரி தான் திவாகரையும் அவங்க போய் சீண்டிக்கிட்டே இருக்காங்கன்னா, நீ பண்ண வேலை அந்த மாதிரி அந்த மாதிரி. நான் இப்போ ஒன்றும் இல்லை, துப்பனாரு அப்படின்ட்டு இந்த இப்போ வீடியோ வந்து இன்றைக்கி நடந்த சண்டைகளை போட்டாங்க. அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து வினோத் துப்புனாரு, அப்புறம் இவர் துப்புனாருன்ற மாதிரி ஒரு விஷயம் வந்தது. நான்லாம் மூஞ்சிலே துப்புவேன். நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வந்திருக்கேன். நீ நேஷனல் டெலிவிஷனில் வந்து உட்காந்துக்கிட்டு உனக்கு அதாவது உட்காந்து எழுந்திருக்க தெரியாது, பாட்டு பாட தெரியாது, எதுவுமே தெரியாது, உனக்கு எதுவுமே வராது, நீயே கத்திட்டு இருக்க நடிப்பாருங்க. அதனால தான் சாண்டி மாஸ்டரில் வந்து ஒரு மாதிரி ஓரமாக உட்கார் அப்படின்ட்டாங்க. நீ சொல்கிற கஷ்டப்பட்டு இந்த வீட்டில் எல்லா பிரச்சனையும் அனுபவிச்சு ஒருத்தன், அந்த ஆள் நல்லவரா கெட்டவரான்றது தனிப்பட்ட முறையில் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. அது வேறு விஷயம். நீ ஒன்றுமே இல்லாமல் 40 நாளில் இப்போ 41 நாளில் போயிட்டு ஏதாவது ஒரு ஃபினால வீக்கில் வந்து ஒருத்தவங்க இந்த மாதிரி பேசி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் நிலைச்சுமையிலேருந்து எல்லாருமே நான் சவால் கொடுறாங்க. இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து வீடியோ அவனுக்கு வந்து ஓட்டு போடாதீங்கன்னு எப்படி சொல்கிறதுக்கு நீ யார்? இதை யாராவது வீட்டில் யாராவது கேட்டாங்களா? அப்போ இதையும் கேட்காதீங்கன்ற. அப்போ சேர்ந்து வாங்கலாம், என் வெற்றி நீ பாதிச்ச,
என்னை வேணே சண்டைக்கு இழுத்துக்கிட்டே இருக்கிற, என்னை வந்து டார்ச்சர் பண்ணி எப்போ பாரு அவர் தொட்டு பேசாமல் இருக்கவே மாட்டார். போய் போய் தொட்டுக்குவார், போய் போய் இழுத்துக்குவார். வெள்ளாடாத கிட்ட வராதன்னு சொல்லும் போதே கிட்ட போய் சூழ்கால வருஷம் ஊர் ஃபுல்லாக சொல்லிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து அந்த ஆளை வந்து டென்ஷன் பண்ணி அடிக்க வச்சு வெளியே அனுப்பணுங்க, கெட்ட பேர் ஏற்படுத்தணும். 2வது 18 லட்சம் எடுத்துல இந்த அலைச்சல் எல்லாத்துக்குமே அலைச்சல். அப்படி இருக்கும்பொழுது நான்லாம் வாயிலே எச்சு துப்பி கையிலே கை கொடுப்பனாலாம். இதுல இன்னொரு பாயிண்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஜக்கி. ஒரு பாயிண்ட் மட்டும்தான். நீங்க கேட்கிற கேள்விக்கு ஒரே பதில் என்னன்னா, அவராவே கற்பனையில எல்லாமே பண்றாரு. நீங்க அவராவே கற்பனையில அவர் பெரிய நடிகரா இருக்காரு. அவராவே கற்பனையில அவர் பெருசா வந்து தான் ஏதோ சாதிச்ச ஒரு ஆளா பாத்துக்கிறாரு. அவராவே என்ன சொல்றாரு, பெரிய பெரிய நடிகர்கள்லாம் என்கிட்ட வந்து போட்டோ எடுத்துக்கிறாங்க. இது எல்லாமே அவராவே சொல்லிட்டு இருக்காரு. நீங்க திரும்ப திரும்ப எல்லாருமே சொல்ல ட்ரை பண்றாங்க, இல்ல நீங்க நடிக்கவே இல்லைன்றத அவரால் அக்செப்ட் பண்ண முடியாது. சம் கைண்ட் ஆஃப் அவருக்கு அந்த ஒரு அவர்ஷன், அது ஏதோ ஒரு வார்த்தை அது அவருக்கு இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது அவராவே நினைச்சுக்கிட்டு இருக்காருங்க, அவர் திவ்யா வந்து அவரை லவ் பண்றதாவும் அந்த பானையில போடுற சீனை நீங்க ஒரு தடவைக்கு 2 தடவை கூட பாருங்க. அவருக்கு அப்படி ஒரு மன பிரம்மை இருக்கும் பொழுது அவங்க அதை உடைக்க தானே வேணும். அவங்க எப்படிங்க அதை எப்படி உடைப்பாங்க? இன்னைக்கு நீங்க ஒண்ணும் இல்ல, உதாரணத்துக்கு அவர் உட்கார்ந்துருக்காரு, அவங்க படுத்திருக்காங்க. நீங்க ஒரு பெண்ணா இருந்து யோசிச்சு பாருங்களேன், நீங்க உட்கார இடத்தெல்லாம் ஒருத்தர் வந்து பாத்துக்கிட்டு இருக்காரு, சரிங்களா? அப்ப ஏன் பிரவீன் வருவாங்க அப்படின்னா, அப்ப உள்ள வரும்பொழுது அவர் பிரவீன் வந்து எழுந்து அவர் கையில தான் பிரவீன் ஒரு முத்தம் கொடுப்பாரு. இவரு பதறுவாரு, ஏய் பிரவீன் என்னடா அப்படின்வாரு. மச்சான் அதோட பாட்டு பாடும்போது பிரவீன் எப்படி மச்சான் ஆறாரு இப்ப? அதேதான் அவர். அதாவது நீங்க உங்களுக்கு புரியுதுங்களா? பிரவீன் இவருடைய தம்பி, அது திவ்யா அவருடைய அண்ணி. இதுதான் அவருடைய கான்செப்ட். அதுதான். அதனாலதான் உப்பு கரோடு போறோமா மடான்னு அடிச்சுட்டு கைவேற வழியில. அதை விட இன்னொருத்தன் பொண்டாட்டி போய் அசிங்கமா பேசிட்டு இருக்காங்க ஒருத்தவன். அதேதான் உன் பொண்டாட்டி எப்படி கல்யாணம் பண்ணிச்சு, உன் மூஞ்சி ஏன் அவனை திட்டு, அவனை வந்து நீ என்ன வேணாலும் பர்மா பொம்மான்னு சொன்னா, நீ என்ன வேணாலும் பண்ணு பேசு. அதை விட்டுப்புட்டு நீ வந்து இங்க வந்து அடுத்தவன் பொண்டாட்டி பேசிட்டு இருந்தா அப்ப அவனை கொஞ்சிட்டா இருப்பான். அவன் பேசுவான் தான், அவன் எல்லாம் செய்வான் தான். ஏங்க 50 லட்சம் ரூபாங்க அந்த வீடு ஜெயிச்சானா வீடு கிடைக்குங்க, கார் கிடைக்குங்க அவருக்கு. அதை கெடுத்து குட்டிசோர் ஆகிட்டு நீ வந்து வீட்டுல உட்காந்துருந்தா அவன் பேச மாட்டான், பேசுவான், எல்லாம் பேசுவான். புதுசா அவர் ஒரு ட்ரை பண்றாரு பாருங்க, வெளியில போயிட்டு வந்ததுக்கு அப்புறத்துல இருந்து அவரு தான் இவர் மேல இருக்காருங்கிறத ஒவ்வொரு விஷயத்திலயும் ஏத்தி விட்டுட்டே இருக்காரு. ஒருத்தர் அழகா ஏத்தி விட்டு இப்ப அவருக்கு ஒரு நேம் இருக்கு இல்லைங்களா, இவர் தான் வந்து வினோத வந்து இது பண்றாரு, தாழ்வா பேசிட்டாரு அப்படின்றதுனால இப்ப அந்த நேமை மாத்தணுங்கிறதுக்காகவே வினோத் அவர் ட்ரிகர் பண்ணிட்டே தான் இருக்காரு. இன்டைரக்டா அவர் ட்ரிகர் பண்ணிட்டே இருக்காருங்க வினோத் ஏதாவது சாதாரணமா சொன்னா கூட அவர். இன்னைக்கு நான் கேக்குறேன், சாண்டி என்ன பண்ணாரு? சாண்டி அவரை கலாச்சாரல அப்படியே குத்தணும் போல இருக்குன்ட்டு வந்து வயிற்றுல குத்துறாருல, அப்ப எப்படி சிரிக்க முடியுது உங்களால? அதுதான் உங்களுக்கு வந்து காமெடியா பண்றதுல தான் நீங்க வந்தீங்களே, ஆனா உங்களை காமெடியா ஏதாவது சித்தரிக்கும் போதோ இல்ல பேசும்போதோ நீங்க ஹீரோ மெட்டீரியலா மாறுறீங்க. அதான் பிரச்சனையே. அப்ப சாண்டி கிட்ட நீங்க காட்டணும் இல்ல அத, ஏன்னா அவர் வாய்ப்பு கொடுப்பாருல, போய் உடனே கட்டி நீங்க காட்டணும் இல்ல. கவினோ சாண்டியோ வரும்போது நீங்க வாய் மூடிட்டு இருக்கீங்க. இப்ப அவர் என்ன சொல்றாரு, பொண்டாட்டி புருஷன் சண்டை மாதிரி நீங்க 2 பேரும் இருந்துக்கணுங்கன்னு அப்படின்னு சொல்லும்போது, சார் நான் ஹீரோ மெட்டீரியல் சார் அப்படின்னு அங்க பேச வேண்டியது தானே. அதுதான் இருக்கிற பிரச்சனை. இருங்க அதை முடிச்சிருவாங்க. எல்லாருமே கேட்ட கேள்வி நம்மளுக்கே அது தோணும். இப்போ இதுதான் போவானு சொல்லும்போது இவங்க ஏன் போறாங்கன்னும் போது வச்சு பொழக்கணுன்றதாங்க மேட்ரு. அது அப்படித்தான். ஏங்க இந்திய கத்துக்கிட்டுல என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? ஏங்க அதை தான் திரும்ப திரும்ப பண்ணும்போது கத்துக்கிட்டு தான் போனா என்னன்னு கேட்குற மாதிரி தான் இதுவும். இது வர வேணாம்னா அது வேணாம் தான், போட்டு பொழக்கணும்னா டைம் கிடைக்கிறப்பெல்லாம் பொழந்துக்கிட்டே இருக்கணும். தட்ஸ் ஆல். ஓகே. ஸோ இப்போ நிகழ்ச்சிக்கு போகலாம். அந்த ஊருக்கு அந்த சாங் நீங்கள் வேறு பாடினீங்க, அதுதான் போட்டு காட்டுவாங்க, எல்லாருமே நல்லா இருக்கும். ஹாப்பி பொங்கல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் வந்து ஹாப்பி மாட்டு பொங்கல். திவாகர் இவர் தான் வினோத் தான் சொல்லுவார், கலை எங்கே படுத்திருப்பாரு, கலை ஹாப்பி மாட்டு பொங்கல் நீங்கள் குளிப்பாட்டி கூப்பிட்டு வந்துருங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு சொன்ன உடனே அவர் வந்து என்னன்னா, நீங்கள் இப்போ நான் தான் சொன்னேன், இவர் சொல்கிறாருல வாயாலே நீங்களும் பேச வேண்டியதானே, எல்லா மாடையும் தாண்டா குளிப்பாட்டணும், அவரையும் குளிப்பாட்டுவாங்க, ஏதாவது ஒன்று நீங்கள் சொல்லணும். அதுக்கப்புறம் அவர் டக்குன்னு மாற்றிடுவார், குளிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவார் கலைகிட்ட. இவர் என்ன பண்ணுவார், ஷர்ட்டெல்லாம் போட மாட்டார், அப்படியே தான் ஹாலுக்கு வருவார். வந்து திவாகர் வினோத் கிட்ட எப்படி பேசுவாருன்னா, வாட்டர்மெலன் நேரம் அடிச்சு அவ்வளோதான், நான்லாம் ஒரு அடிக்கு நீ தாங்க மாட்டேன். எங்கேயாவது வினோத் திவாகர் ஒரு மாடு அப்படின்னு அவர் சொன்னாரா? இன்னைக்கு மாட்டு பொங்கல் தானே, இனிய மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சொல்றாரு. இப்படி எப்படி வந்து நீ வந்து ஒருத்தவங்க அடிக்கலான்னு போவ? இது தப்பு இல்லை. இது ஏன் அவர் வந்து என்ன, ஏன் மாடுன்னா மாட்டு சொல்லக்கூடாதா? அவங்க அப்படிதான் பேசுவாங்க. உன் பேரை சொன்னாங்களா? ஏங்க பேரை சொல்லி அடுத்தவன் பேரை சொல்லி உன் பொண்டாட்டி உன்னை எப்படி கட்டிக்கோ, உன் மூஞ்செல்லாம் எப்படி அவளை போய் பயங்கரமா டார்ச்சர் பண்றேன்னு ஒருத்தன் பர்சனல் எடுத்து வந்து உனக்கு பேச முடியும், நீ வந்து இன்னோசன்ட்டான்னு கேட்கறேன். இல்ல நான் தான் சொல்றேன், ஒரு இடத்துலயும் அவர் என்ன சொல்வார் அப்படின்னா, கானா வினோதன் சொல்லாத, நான் உன் பேரை சொல்லனா கானா வினோத் பண்ணி மூஞ்சியா அந்த மாதிரி ஏதோ சொல்வார். ஆமா
இப்ப நீங்க பதிலுக்கு நேத்து கானா வினோதுக்கு பீப் போட்டாங்களா, திவாகருக்கு பீப் போட்டாங்களா? அதேதான். அப்ப பீப் போடுற அளவுக்கான வார்த்தைகள் அவர் பேசிக்கிட்டே தானே இருக்காரு. அப்ப இவர் பேசும்போது அவர் வந்து நான் ஒரு அடிக்கு தாங்க மாட்டேன்னு இவர் போய் கேட்டாரா? அவர் எப்படி பேசுறாரு அதே மாதிரி நீ வாய்த்து பேசு, நீ தான் காமெடி கிங் ஆச்சு, நீ தான் நடிகர் ஆச்சு, செய்ய வேண்டியதானே. இது என்னன்னா ஜாக்கி, இத பேசி நேத்து வந்து பிரவீன் சொல்லியிருந்தாரு, நான் எனக்கும் ஆள் இருக்கு அப்படின்லாம் பேசினார் இல்லையா, அதை தான் திரும்ப கொண்டு வர்றது. திரும்ப கொண்டு வந்து இப்ப என்னன்னா பாருங்களேன், அவங்க என்ன எப்படி பேசிட்டாங்க, அவங்க என்ன அடிக்கிறாங்க, அவங்க என்ன இந்த மாதிரி பண்றாங்க, இதை சொல்றதுக்கு தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. இல்ல வினோத் கால் வந்து ஏங்க அவர் படுத்துட்டு இருப்பாருங்க 2 பேரும், இவர் போய் விளையாடுறதுக்கு கிட்ட போய் வேணே இவர் தான் துரத்துக்கு போவாரு. அப்ப கால் பட்டுட்டு ஷூ கால முதிச்சுட்டாங்க திரும்ப சொல்லுவாருங்க அவரு. அதேதான். அப்பேற்பட்ட ஆள் எனக்கு கொஞ்சம் சொல்றீங்களா, வச்சு கிழிக்கணும். இதை விட்டா அதுக்கப்புறம் பேசலாம் முடியாது. இங்கே கீச் அனுப்பிச்சாதான் உண்டு. அது ஆக்சுவலி இன்னொரு விஷயமும் இருக்கு, எங்க தொலைச்சாங்களோ அங்கதான் எல்லாருக்குமே அந்த இது இருக்கும்ல, அந்த விஷயங்கள் இருக்கும்ல. அவர் பிரவீன் ராஜ் அவர் வந்து பண்ண விஷயங்கள்லாம் பிரவீனுக்கும் ஞாபகம் இருக்கும்ல. பிரவீன் போறதுக்கு முன்னாடி அவர் என்னெல்லாம் பண்ணாரு, ஆமாமா எல்லாருக்கும் இருக்கும் இல்ல. கை இழுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஆள் கையை கீச்சுக்கோருங்க, அது எப்படி மாட்டுவார் தெரியுமா. அப்ப என்னன்னா பிரவீனுக்குலாம் இருக்குல்ல, அப்ப நான் போனதுக்கு நீதான் காரணம், எல்லாருக்குமே இருக்குங்க. இப்ப நம்ம அந்த இடத்துல பொருத்தி பார்த்தாதான் தெரியும் நமக்கு அது என்னன்னு. அதன் பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து உட்காந்துக்குவாரு. வந்து உட்காந்துட்டு அழகுல மயங்குற அப்படிங்கிற மாதிரி, அழகுல மயங்கணுமா, என்ன ரெடி பண்ணுங்கன்னு அவர் தான் கூப்பிட்டு. இப்ப நீங்க இதான பண்றீங்க, எல்லாரையும் கூப்பிட்டு இதெல்லாம் ரெடி பண்ணுங்க அப்படின்னும் பொழுது ஒரு பூவெல்லாம் கொடுத்து அனுப்புவார் பாருங்க. சபரி உடனே கையில சுத்துவார், சபரி நீதாண்டா எனக்கு எல்லாமே அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவார். பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் என்னன்னா, வினோத் அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு இருப்பாப்ல. வினோத் வந்து திரும்ப இவர் ஏதோ கலாய்ப்பார், வாட்டர்மெலன் கலாய்ச்ச உடனே இவர் சொல்லுவார், பிரவீன் சொல்லுவார், டே இப்ப கூப்பிடாதரா, அவன் வந்தா அவன் பிரச்சனை பண்ற மாதிரி வருவான் அப்படின்னும் பொழுதுதான் அவர் வந்து என்ன பண்ணுவாரு, அது பேர் என்னது, நான் ரொமான்டிக் மூட்ல இருக்கேன், என்னை வந்து இந்த மாதிரிலாம் பேச வைக்காதீங்க அப்படின்லாம் அவர் பேசுவார். விக்ரம் கிட்டலாம் சொல்லுவார், விக்ரம் நான் ரொமான்டிக் மூட்ல இருக்கேன் விக்ரம் அப்படின்லாம் பேசி முடிச்சிட்டதுக்கு அப்புறம் தான் இவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு திவ்யாவை பிடிச்சிக்குவாங்க. அதாவது அதன் பிறகுதான் என்ன ஆகும் அப்படின்னா, ஓ உனக்கு இப்படி இருக்கா, அப்ப நான் இப்படி வெறுப்பேத்துறேன். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, ஒன்ன நாங்க அவங்க எதுவுமே செய்யல, உன்னை பேர் எடுக்கல, உன்னை வந்து காயப்படுத்தல, அவங்க பாட்டுக்கு ஏதோ ஒன்று செஞ்சுட்டு போறாங்க. என்ன பண்ணுவாங்க, திவ்யா படுத்திருப்பாங்கங்க. நான் அதுக்காக தான் சொன்னேன், திவ்யா மாதிரியான ஒரு ஆளை யோசிச்சு பாருங்களேன். இந்த வீட்டுல எல்லா இடமுமே ஓப்பன் ஸ்பேஸ். இப்ப கேள்வி உடனே எப்படி வருதுன்னா, திவ்யா ஏன் அங்க வந்து படுத்திருக்க, அப்புறம் வேற அவங்க எங்க போய் படுங்க, அவங்க ஏன் அங்க படுக்க கூடாதுன்ற, அவங்க எங்க படுத்தாலும் நீ வந்து உட்காந்துக்கிறிய, அததான் சொல்ல வந்தேன். ஏங்க ஒரு தூக்கம் கெடுது, கொஞ்சம் மாறி உட்காரான்னும் போது நீ நகர்ந்து உட்கார மாட்டேன்னா நான் என்ன பண்றது நான். அப்ப ஒண்ணு அப்ப என்ன 70 நாள் நான் ஒன்றும் பண்ணல, நான் பண்ணுவேன். நான் இப்ப எதிர்க்க வந்து நீ வந்து உன்னை ட்ரிகர் பண்ணிட்டு தான் இருப்பேன், நான் செய்வேன்றேன் நான். அப்ப அவங்க படுத்திருப்பாங்க ஜாக்கி, இவர் லிட்டரலா அந்த அவங்க எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் ஒரு சேரை போட்டு உட்காந்துக்கிறாரு, இல்ல பீன் பேக் போட்டு உட்காந்துடுறாரு ஜாக்கி. அவரு அவங்க அப்படியே படுத்திருப்பாங்க, இவர் உட்காந்து அப்படியே பாட ஆரம்பிச்சிருவாரு. நீங்க யோசிச்சு பாருங்க, அவங்க கண்ணையும் திறக்க மாட்டாங்க, எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம தான் படுத்திருப்பாங்க. இது படுத்துனே இருக்கும்போது தான் ஃபர்ஸ்ட் பிரவீன் வருவாரு. வந்துட்டு நேரம் வந்து கையை உண்மையிலேங்க, நான் கூட ஃபர்ஸ்ட் பிரவீன் அவங்கள தான் கிஸ் பண்ணாருன்னு நினைச்சேன். இல்ல ஃபர்ஸ்ட் கிஸ்ஸே அவர் கையில தான் பண்ணிக்குவாரு. கையில பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதே மாதிரி முத்தம் கொடுக்குற சவுண்ட் வந்து அவர் நல்லா பண்றாரு அவரு. அதையும் ஏன்னா மத்தவங்களாம் தப்பா நினைப்பாங்கன்றனால அதையும் செஞ்சுக்காம பாரு அவரு. இதுக்கு அந்த மரமண்டைக்கு அதுவும் புரியாது, அதான் மேட்டர். அதுக்கு வந்து எப்படி பிரவீனே எப்படி பண்ற பிரவீனே, அவரை ஃபர்ஸ்ட் பிரவீன் முத்து கொடுத்தனே, பிரவீனே இது அசிங்கமா இருக்கு பிரவீன் அப்படின்வாரு. அது பிறகு இன்னொரு விஷயம், விக்கல் விக்ரம் சொல்லும்போது தான் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, அது ரொம்ப முக்கியமான டயலாக். விக்கல் விக்ரம் சொல்லும்போது தான், நான் அவன் போய் பேசிட்டு இருக்கும்போது நான் இந்த மாதிரிலாம் ஏதாவது பண்றேன்னு போது விக்கல் விக்ரம் சொல்லுவாரு, டே அந்த பொண்ணு உங்ககிட்ட பேசவே இல்லடா, நீ தான் தனியா பேசிக்கிட்டு இருக்க, உனக்கு புரியுதா. அதாவது அது ஒருதலை கால தருதலை கால, அதேதான் அந்த அளவுக்கு பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, அவங்க பேர் என்ன சொல்றது, ஐயோ எஃப்ஜே வருவார். எஃப்ஜே வந்தோடனே டக்குன்னு வேற ஒண்ணுமே சொல்ல முடியாது. இவரு வினோத் கூப்பிட்டு எஃப்ஜே நேரம் போய் திவ்யா ஒரு முத்தம் கூட, இவரு எஃப்ஜே போறாரு, எஃப்ஜே இல்ல நீங்க வந்து நீங்க நல்லா கவனிச்சீங்க, எல்லாருமே கையில தான், அவங்க கையில தான் கொடுத்துவாங்க. ஆமா நீங்க இதுல வந்து தே ஆல் ஆர் ஆர்டிஸ்ட், அவங்க நினைச்சாங்கன்னா கையில கொடுக்கலாங்க, அவங்க ஒன்றும் தப்பா நினைச்சுக்க மாட்டாங்க. இதுல எல்லை மீறும் பிரவீன், டேய் அதை யார் சொல்லணும், அதை யார் சொல்லணும், படுத்துகிற திவ்யா சொல்லணும், நீங்க எதுக்கு கதறிட்டு இருக்கீங்க, நம்மளுக்கு ஒரு சான்ஸ் இல்லையான்னு வருத்தப்படு, அது நியாயம். ஆத்துல போறத தண்ணி ஐயா கூட அம்மா கூட அவனும் வந்து வெறுப்பத்துன்றது எது, அமித்ல இருந்து எல்லாருமே கையில் முதங்கனமா பண்ணாங்கன்னா அது ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் அவன் உண்மையிலேங்க ரசிச்சு, அதாவது விக்ரமோட கமெண்ட் தான் அதுல கமெண்ட்ஸ் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா, டே நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற, நீ பாடின, அவங்க இப்போ வந்து ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான், நீ விரலாம் காட்டக்கூடாது, வாட்டர்மெலன் நீ விரலாம் காட்டக்கூடாது அப்படின்வாரு. அப்ப அப்படியே டென்ஷன் ஆவாரு, போய் டேபிள ஓங்கி குத்துவார், காலையிலுமே குத்துவாரு, ஒரு குத்துக்கு நீலாம் தாங்க மாட்டேன்னு டேபிள குத்திட்டு அப்படியே பயங்கரமா முஷ்டிலாம் காட்டிட்டு போவாரு.
நீங்க உட்கார்ந்து எழுந்துக்கங்க முதல்ல, அப்புறமா முஷ்டி காட்டலாம். சபரி வந்து கீழே உட்காந்துட்டு அப்படியே எழுந்திருப்பாருங்க. அதே மாதிரி தானவனத்தை உட்காந்து எழுந்திருப்பாரு. நீ ஒரு ஹீரோ மெட்டீரியல செய்யன்னா செய்ய மாட்டாப்ல. அவ்வளவுதான். அப்புறம் ஆனா எல்லார்கிட்டையும் வந்ததுமே உள்ளார முன்னாடி போய் நான் வந்து நடிப்பு அரக்கன்னு சொன்னா உனக்கு கோபம் வருமா? வராது. நான் ஒரு ஆர்டிஸ்ட் ஒன்றும் இல்லை, நீங்க ஒரு ஆராய்ச்சியாளராக இருங்க, நீங்க ஒரு ஆர்டிஸ்டா இருங்க, நீங்க ஒரு ரைட்டரா இருங்க, ஒண்ணுமே இல்லாம காக்கா மூக்கால இருக்கிற மாதிரி திருப்பி நான் ஒரு ரைட்டர்னு சொன்னா உங்களுக்கு கோவம் வருமா? எல்லாத்த விட இன்னொரு விஷயம் இருக்கு ஜாக்கி, இந்த காமெடி எல்லாம் பண்ணாங்க இல்லையா, பண்ணதுக்கு அப்புறம் தான் வீட்டுல கோவப்பட்ட சீன் தான் போட்டு காட்டுறாங்க. போட்டு காட்டுறப்ப உங்களோட பிரச்சனை வினோதுக்கும் உங்களுக்கும் இல்லையா. வினோத் வந்து இவர் வந்து ஏதோ சொல்வாரு, வினோத்னு சொல்லி ஏதோ ஒரு வார்த்தை சொல்வாரு ஜாக்கி. அவரு சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து அவர் வினோத் துப்புவார் இவரை. ஆமா, அந்த வார்த்தையை நம்ம காதுல அதேதான். இந்த மாதிரி அதாவது ஒரு விஷயத்த ஒண்ணு பண்ணிட்டு போயிடுவாருங்க அவரு, அது ரியாக்ஷன் பண்றதா எல்லாரும் இந்த வீட்டுல பேசுவாங்க. அதேதான் என்ன ஆகும்னா, பிரஜன் வந்து தடுப்பா இருப்பாருங்க. பிரஜன் நீங்க அவர் வந்து என்ன சொல்லுவாருன்னா, பிரஜன் அதுக்கப்புறம் நான் ஒரு சின்ன கிளிப்பு பார்த்தேன். பிரஜன் வந்து 10 வருஷமா வீட்டுல உட்கார்ந்து இருந்தவன், இவன்லாம் என்கிட்ட பேசுறான், நான்லாம் அதுக்கு இப்பவே வந்து இது பண்ண, இவன்லாம் ஹீரோ மெட்டீரியலா 1000 இருந்தாலும் 25 படம் நடிச்சு வருங்க. நீங்க எத்தனை படம் நடிச்சீங்க? பின்னாடி ஒரு காலத்துல எவ்வளவு பொண்ணுங்க சுத்திட்டு இருந்தது. இப்ப கூட வந்து அந்த பொண்ணு அவருக்கு வந்து ஒரு பிராக்கெட் போடும்போது தான் பிரஜன் ஒய்ஃப் வந்து மிரண்டுருவாங்க. பாரு அதான் சொல்லுவாங்க, என்னாச்சு வயசானாலும் பரவாயில்ல, கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு, ஐயோ அப்படின்ற மாதிரி அவங்க மாறுவாங்க. ஒரு விளையாடு. ஆனா நீங்க அதுதான் சொல்றேன், நீங்க வந்து இன்னசென்ட் பேர்ல நீங்க வார்த்தைகளை நிறைய நீங்க சொல்றது எல்லாம் பண்ணும்போது இன்னொருத்தவங்க வந்து பேசும்போது மட்டும் அது எப்படி அதான் வர வேணான்னு சொல்லும்போது எப்படி ஏங்க அந்த நேரத்தில் உங்களுக்கு நான் கொடுக்காம இருக்கலாம். ஒன்றும் இல்லை, நான் ஜாலியாக எடுத்துக்கிறேன்றதுக்காக நான் ஒரு ஆஃபீஸில் வந்து நான் வந்து பெரிய இடத்துல இருக்கேங்க, ஜாலியாக எடுத்துக்கிறேன்னு நீங்கள் எல்லாம் வந்து பார்ட்டியில் கலாய்க்கிறீங்க. அன்னைக்கு வந்து அவனுக்கு சி பேண்ட் நான் கொடுக்குறேன் அந்த வருஷம் எண்டில். செய்வீங்களா மாட்டீங்களாங்க? ஒரு எல்லைன்னு ஒன்று இருக்குது, அந்த எல்லையை நீங்கள் கடந்து போகும்போது நான் அவ்வளோ யோகியை நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். நான் அந்த நேரத்தில் நம்ம என்ன சொல்லுவோம், ஓகே விளையாட்டு ஏதோ குடியில் ஏதோ பேசிட்டான் அவன் போடாங்க அப்படின்னு ஏதோ கத்திட்டான்னு வச்சுக்கோங்க 10 பேருக்கு. திஸ் காய் என்ன சொல்கிறது, பூஸ்டில் அவன் வந்து பேசிட்டான், அவனை விடுங்க அப்படின்னு அந்த இடத்துல பேசிட்டு போவான். ஆனா அந்த வருத்தம் அவனுக்கு உள்ள இருக்குமா இருக்காது. சிம்பிள் ஜாக்கி, ஹோம் பவுண்டுன்னு ஒரு படம் இருக்குங்க. அந்த படத்துல பாத்தீங்க அப்படின்னா கிரிக்கெட் ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த ஆபீஸ்லயே வேலை செய்யற பையன். ஆமா ஆமா. அந்த பையன் வந்து அவன் முஸ்லீம். அந்த பையன் முஸ்லீம் பையன். அவன் வந்து பிரியாணி அவங்க அம்மா செஞ்சு கொடுத்த ஸ்வீட் எல்லாம் எடுத்துட்டு வருவான், எல்லாரோடையும் சேர்ந்து சாப்பிட்டு பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி வந்த பையனை பாகிஸ்தான் தோக்க ஆரம்பிக்கும், பாகிஸ்தானுக்கு இந்தியா ஜெயிக்க ஆரம்பிக்கும். அந்த மேட்ச்ல அந்த பையனை பயங்கரமா கலாய்ப்பாங்க. ஏங்க அது தனி நாடு, அவன் வேற ஏதோ ஒரு நாட்டுல இருக்கிறவன், உன் நாட்டுல இருக்கான், இவன் உன் நாட்டுக்காரன். அந்த பையனுக்கு வந்து அது ரொம்ப வருத்தமாயிட்டு அவன் சொல்லுவான், என்ன ஃபன்னு தானே, எது ஃபன்னோ அது ஃபன்னு அப்படின்ட்டு போவான் அந்த பையன். இதுதான் அங்க நடக்கிறது. நீங்க பேச்சிலேயே நிறைய பேசுறீங்க. அப்ப பிரஜன் மாதிரியான இருக்கிற ஒரு ஆளோடைய வருத்தத்தை நீங்க யோசிச்சு பாருங்க. அங்க நம்ம அதை பத்தி கூட இருந்தவர் ஹோஸ்டா இருக்காருங்க. அதேதான், கூட 2 பேர் வேலை செஞ்சவங்க ஒருத்தர் ஹோஸ்டா இருக்காரு. இங்க வந்து இப்ப எல்லாரும் இந்த மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் பாட்டு வாங்கிட்டு இருக்காரு. அவரு நினைச்சு பாருங்க, அதை விட ஒருத்தவன் பாட்டு பாடி எல்லா விஷயமும் பண்ணிட்டு வந்தா அவனை வந்து ஜஸ்ட் லைக் தான் நீ ட்ரீட் பண்ற. ஒருத்தவன் படிக்கிறான், நடிக்கிறான், 7 மொழி பேசுறாங்க, அவனை போய் அவன் பொண்டாட்டி உன்னை விட்டு ஓடிடுச்சு, உன்னை வந்து நீ தப்பா பேசுற, நீ அவன் தன் வர்றாரு கூறுதலா தான் செஞ்ச தப்ப சொன்னான். அதை வச்சு நீ எந்த வீட்டுல இருக்கிற எவனாவது அதை தடுத்தானா? அப்படி பேசக்கூடாதுன்னு. நேற்று பாத்தீங்கன்னா சாண்ட்ரா வந்து பிரஜனும் வந்து பேசும்போது சொல்லுவாங்க, உனக்கு வந்து உண்மை தெரியாத, வெளியில இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஏதோ ஒரு விஷயத்தை இவருக்கு அந்த மாதிரியான விஷயத்த வந்து எடுத்துட்டு வர ட்ரை பண்ணுவாங்க. அதுதான் அதை வந்து சொல்லக்கூடாதுன்னு எல்லாருமே ரொம்ப டீசெண்டா இருக்கிறாங்க. நீங்க அதை விட்டுட்டு நீங்க பண்ற வேலையெல்லாம் இருக்கு பாருங்களேன். நீங்க யோசிச்சு பாருங்க. இவரு சொல்லுவாரு ஒரு கட்டத்துல, பிரவீன் சொல்லுவாரு, திவ்யா உன் மேல இருக்கிற இதுக்கு வீட்டுக்கு அவங்க அப்பா அம்மாவை கூட்டின்னு வந்துருவான்னு நினைக்கிறேன்னு, ஃபினாலே தானா இருந்தாலும் இருந்தா தானே அவங்க. அப்ப இன்னொரு விஷயமும் என்னன்னா, ஒரு கட்டத்துல சபரி அவரை மறைச்சிட்டு ஏதோ ஒரு விளையாட்டு பண்ணும்போது எல்லாரும் வந்து வாசிட்டு போவாங்க. அதுவும் வந்து ஆதிரை வந்து பட்டாரம் வைக்கும் பின்னாடி. அப்ப நீங்க ஏதாவது ஒரு வகையில நல்லா இருந்துட்டு நீங்க இன்னசென்ட்ங்கிற பொருளே நீங்க பேண்ட் வந்து கீழே வர்ற வரைக்கும் அவுத்துட்டு நிப்பீங்களான்னு கேக்குறேன் நான். அதுவும் கெமியும் அவங்களும் ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிற இடத்துல அது இதேதான் செருப்பை அடிக்க மாட்டாங்க. இதேதான் முத நாள் ஒரு தடவை வினோத் வந்து கேஷ் பாக்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி பேண்ட்டை தூக்கி போடியா அப்படின்னு தான் சொல்லுவாரு. அதுக்கு நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அவர் அந்த பேண்ட்டை தூக்கி போடாம நின்னுட்டே அதே வெளியில வந்து சண்டெல்லாம் போடுவாரு.
அப்ப நீங்க எப்படி இவரை நீங்க இன்னசென்ட்ங்கிற போர்வையில பேச முடியும் சொல்லுங்க? அந்த அளவுக்கு அவர் நடந்துப்பாரு. அதனால நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவர் வச்சு செய்வார்கள். அதை செய்வது சரின்னு தான் நானும் சொல்றேன். ஏன்னா அவர் சொல்லுவாருங்க 10% தான் வருது அவருக்கு நடிப்பெல்லாம். இவரெல்லாம் இந்த ஆள்லாம் ஃபீல்ட் அவுட், இவரெல்லாம் பேசுறான் அப்படிங்கிற மாதிரி பேசுவாரு. ஹீரோவா வீட்டுல உட்காந்துக்கிட்டு இருந்தாரு, எல்லாமே பேசுவாருங்க. அப்ப ஆதிரை கேட்பாங்க, அண்ணா நீங்க பேசுறது தப்புனா, ரொம்ப தப்புனா, இது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னும் பொழுது கூட அவர் அதை விடவே மாட்டாருங்க. எனக்கு தெரிஞ்சு அரோரா எடுத்த பெரிய ஒரு சறுக்கன முடிவு வந்து துஷார். ஆமா, உண்மையிலே அந்த பொண்ணுக்கு என்னவோ அந்த பையனை பிடிச்சிருச்சு. இல்ல இன்னைக்கு அதுக்காக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதுல வந்து அந்த பையன் எப்படி வந்து தோத்து போறான் ஏங்க. உடனே அதான் சொல்றேன், நல்லதுன்னு தெரியல நானும் தெரியாத தலைமுறைக்கு வந்து உதாரணம் வந்து துஷாருங்க. நான் எழுதி தரேங்க. அதாவது சாஃப்ட் கார்னரு பிரச்சனை உங்களுக்கு பிரச்சனை கிடையாது, அதேதான் நீங்க பாக்குறீங்க அவ்வளவுதான். ஆனா பிரச்சனை இப்ப ஆதிரியா தான் நான் சொல்லுவேன், நீங்களாம் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. அங்க அனுபவிக்கிறீங்களா அந்த கஷ்டம் தெரியும். அது அனுபவிக்கிறது திவ்யா அனுபவிக்குது. ஓகேவா? திவ்யா வந்து தொடர்ந்து ஸ்டாக்கிங் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இன்னைக்கு கூட வந்து ஃப்ரெண்டு ஒருத்தவங்க மெசேஜ் அனுப்பிச்சிட்டாங்க, திவ்யா வந்து பலான்னு ஒரு அரைஞ்சிட்டு வெளியே வந்தா கூட இது வந்து நான் வந்து எப்ப இதை இருங்க நான் வந்து அது வந்து ஒரு சரி அது அவங்க கேட்கல, அவங்க ரொம்ப கோபமாக அனுப்பிச்ச வீடியோ, அது இங்கே நம்ம அதை யூஸ் பண்ண வேணாம். அதுக்காக அந்த அளவுக்கு எல்லாம் காண்டில் இருக்காங்க. பலாரம் அரைஞ்சிட்டு வந்து வெளியே வந்தால் கூட பரவாயில்லன்ற மாதிரி இருக்காங்க. அதே இடத்துல இன்னைக்கு திவா இவருக்கு அந்த துப்புற விஷயமே எங்க வரும் நான் சொல்ல மாட்டேன். ரம்யா சண்டை போடும்போது பலாரம் ஒண்ணு வேற ரம்யான்னு வினோத் பார்த்துட்டு சொல்வாரு. சொன்ன உடனே தான் இவர் ஏதோ ஒரு கெட்ட வார்த்தை சொல்வாரு, உடனே அவர் துப்புவார். ஓகேங்களா? இந்த வாட்டி வரும்பொழுது வந்து அவர் வந்து ஒரு தெளிவாக வந்ததுக்கு அப்புறமே கலைக்கிட்ட கூட சொல்றாரு, கவுண்டர்லாம் பயங்கரமாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன் தம்பி, கையெல்லாம் நடுங்கிற அளவுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு. சரிங்களா? இதுதான் இந்த விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது செமையான இன்னொரு விஷயம் பண்ணுவாங்க புருஷனும் பொண்டாட்டியும். இதில் எல்லாத்தையுமே நான் சொல்லுவேன்ல, இந்த தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிகளுக்கு வந்து மிக முக்கிய காரணம் திராவிட கட்சிகள் அப்படின்னு சொல்லும்போது அதிமுக அதில் சேர்த்துருவானுங்க. அதாவது திராவிட கட்சிகள் தான் இந்த வளர்ச்சி அப்படின்னு சொல்லும்போது, தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி திராவிட கட்சிகள் தான் காரணம் போது அதிமுக தூக்கி உள்ளார சேர்த்துருவானுங்க. அந்த மாதிரி பொதுத்தளத்திலே வந்து இந்த பிரவீன் இந்த கானா வினோத் திவாகர் தான் சண்டை தான் எங்கேயுமே அப்படின்னு வந்து சலிச்சுக்கிற அளவுக்கு நீங்கள் இருக்கிறீங்க இல்லையா? சலிச்சுக்கிற அளவுக்குன்னா நீங்கள் அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நீங்கள் அவரை கண்டிச்சிருந்து அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருந்தா ஏன் அவங்க கானா வினோத்துக்கு தெரியாத கெட்ட வார்த்தை என்ன கேட்குறேன். இல்ல அதை விட இன்னொரு விஷயம் இருக்கு. எப்ப வந்து பிரவீனின் செயலை பாருங்கள் அப்படின்னு நீங்க சொல்றீங்களோ, இது வரைக்கும் நீங்க திவாகரின் செயலை பாருங்கள் சொல்லவே இல்லையா? அதுதான் அதை எளிமையா கடந்து போயிட்டு கேட்கற போது சண்டை போடும் போது என்ன அவன் வாயில் நான் வாழைப்பழமா வச்சுட்டு உட்காந்துருப்பான் நான் கேட்கறேன். நான் அடுத்தவங்க மொட்டாட்டி எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது எவனா கேட்டீங்களா நீங்க? இது இருந்தாலும் தப்பு. திவாகர் அந்த அவங்களுடைய ஒய்ஃப் எந்த போஸ்ட் நான் பார்த்ததில்லைங்க, எங்கேயுமே நான் பார்த்ததில்லைங்க. ஆனா சண்டை போடுறப்ப மட்டும் வந்து பார்த்தா அந்த 3 பேரே இருந்தாலே சண்டை தான் அப்படின்னு ஏன் சலிச்சுக்கிறீங்கன்னு கேட்கறேன். நான் அது எப்படி வருதுன்னு கேட்கறேன். இந்த விஷயங்கள்லாம் நடக்கும். திரும்ப இவர் பாட ஆரம்பிக்கும் போது தான் அவர் சொல்லுவார், ஐயோ இது காதல்ல தருதலை காதல் சொல்லிட்டு போவாருன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல தான் புருஷனும் பொண்டாட்டியும் ஒரு விஷயம் பண்ணுவாங்க ஜாக்கி. இதுல இன்னொரு தப்பு இருக்குங்க. வர்றவங்க அத்தனை பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா, இது இன்னும் லாரல் ஹார்டி மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. இல்லை இன்னைக்கு அதை சொன்னாலும் கூட எந்த இடத்துல தொலைஞ்சதுங்கிற மாதிரி சொல்லிட்டு சாண்டி அவரை உட்கார வச்ச விதம் ஜாக்கி சூப்பராக ஹேண்டில். இதில் என்னன்னா அவருக்கு என்ன நினைப்பேன்னா, நான் அதான் ஏற்கனவே கற்பில் வாடுறவர் என்னால தான் நீலாம் இவ்வளோ நாள் வந்தேன்றாருங்க அவரு. ஏங்க நீங்க யோசிச்சு பாருங்களேன், அப்ப நீ தானே இருந்திருக்கணும். அதுதான் கலையரசன் கேட்க சொன்னாரு. அப்ப நீ தானே இருந்திருக்கணும், உனக்கு இவ்வளோ புகழ் எல்லாரை விட இருந்ததுன்னா நீ ஏன் இல்லை வீட்டுக்குள்ளார. அதேதான். அதில் இன்னொன்று அவர் 7 மொழி பேசுகிற ஆள், கொஞ்சம் வாய் கொஞ்சம் அதிகம் தான் பிரவீன் ராஜுக்கு. ஆனால் இவரை மாதிரி கிடையாது, பொய் கிடையாது, புனர் சுருட்டு கிடையாது. எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான விஷயங்க, அவன் நல்லவனோ கெட்டவனோ 4 பேர் வந்துட்டானுங்க இந்த வீட்டை பொறுத்தவரையிலையும். இந்த 4 பேர்ன்றது மகிழ்ச்சியாக போகிற நாளில் இது மாதிரி ஆளுங்கள்லாம் இட்டு வந்து உள்ளார விட்டீங்க. சரி ஓகே, அது உங்கள் டிஆர்பி உங்களுடைய கேம். எப்படிங்க ஒருத்தவங்க ஓட்டே போடாதீங்கன்னு சொல்ல முடியும்? அதை யாராவது ஒருத்தவங்க கேட்டீங்களா? ஒருத்தவங்க கேட்டீங்களா? திவா இவர் வினோத்துக்கு ஓட்டு போட அப்போ உங்களுடைய ஆளுங்கள் இப்போ விக்ரமுக்கோ நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்களா, விக்ரமுக்கோ இல்லை வந்து சபரிக்கோ ஏதாவது நடந்துன்னா உடனே பொங்கிடுவாங்க. நான் சொல்ல வருது புரியுதுங்களா? அந்த வினோத்து அப்படின்னும் போது அது கொஞ்சம் அது அப்படியே கலந்து போகிறது. இந்த கடந்து போகிறீங்க இல்லையா, அதுக்கு தான் வந்து அது அப்படி புழக்கப்படணும் பேசப்படணும்ன்றதுக்கு இவ்வளோ நேரம் பேசணும். ஓகே, ஸோ இப்போ அடுத்த கதை ஜாக்கி. ஆமாம், இவ்வளோ நேரம் பிரச்சனைக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா? இப்போ வந்து என்னன்னா புருஷனும் பொண்டாட்டியும் கூப்பிட்டு திரும்பவும் ஒரு கதையை எடுத்துகிட்டு வருவாங்க. அதை வந்து பேசணும், நம்ம பேசணும் அது. ஏன்னா நம்ம
நண்பர்களே இந்த விஷயங்களை பற்றி பொறுமையாக பேசுவோம். அதாவது நான் பேசுறது நிறுத்திடுவோன்ற மாதிரி சொன்னாங்க. இல்லை நம்ம இந்த மாதிரி சில விஷயங்களை வச்சு நம்ம கண்டிப்பாக பேசுவோம். ஒரு ஒன்லைனர் மட்டும் சொல்லிடுறேன் என்ன நடந்ததுன்ட்டு. அதாவது திவ்யாவை கூப்பிட்டு திரும்பவுமே அந்த மாதிரி அர்த்தத்தெல்லாம் நான் பேசவே இல்லைன்னு சான்றா நிறுவ பார்ப்பாங்க. அதுக்குள்ளார நல்ல வேலை டிங் டிங்னு மணி அடிச்சு சாண்டி உள்ளே வந்துடுவார். உண்மையிலே சாண்டியோட என்ட்ரியாக இருக்கட்டும், எனக்கு தெரியல, யாழ்னி வந்து பிக் பாஸ் பார்த்ததே கிடையாது. சாண்ட்ரியோட என்ட்ரி கொஞ்ச நேரம் கழிச்சு வந்தோம், இஸ் திஸ் கை இஸ் குட் கை ஆர் பேட் கை அப்படின்னுச்சு. நான் சொன்னேன் குட் கை தாண்டா, என்ன அப்படின்னு ஒய்ன்னு கேட்டேன். ஃபஸ்ட்டு ஒய்ன்னு கேட்டோன்னே இல்லை ஆஃப்டர் திஸ் கை த வைப் இஸ் டிஃப்ரெண்ட், ஐ கேன் சி த வைப் இன் பிக் பாஸ் அப்படின்ட்டு எழுந்துட்டு போயிட்டா. அதுக்கு மேலே அவளுக்கான அந்த இடம் கிடையாதுங்க. ஸோ அந்த இதெல்லாம் அந்த டான்ஸ் ஆனது அதெல்லாம் விட்டு அப்படியே விட்டீங்களே இங்கே. எந்த டான்ஸு? திவ்யா வச்சுதான். அதை தான் ஃபர்ஸ்டே சொன்னேன் நான். ஏங்க இவ்வளோ நேரம் அந்த திட்டத்தை பற்றி தாங்க பேசணும், இந்த விஷயத்தை பற்றி டீட்டெயிலாக பேசவே இல்லைங்க. இவங்க முத்தா கொடுப்பாரு, கையில் முத்தா கொடுப்பாரு ஜாக்கி. அதுக்கப்புறம் தான் பாடல் ஆரம்பிக்கும். பாடல் ஆரம்பித்தா ஃபஸ்ட்டு சாங்கே கோகிலமே மீன் பிடிப்பேன் பாட்டுக்கு. ஆமாம் மூஞ்சி அதில் வந்து அப்போ தான் வந்து அவங்க இவங்க நம்ம கனி சொல்லுவாங்க, மூஞ்சி மறையிறா முடிய தூக்கி போடுறா அப்படின்ற மாதிரி தான். அதுக்கப்புறம் கோகிலமே குரல் கொடுத்தாலாம் வந்து கையிலேயே அந்த மீன் டாட்டூ தானே. ஆமாம்மா மீன், நான் டால்ஃபின். எஸ், உங்களுக்கு டாட்டூ போட்ட கூட பிடிக்காது. டாட்டூ தானே சொல்கிறீங்க? டாட்டூ கையில் டாட்டூ போட்டிருக்காங்கல்ல. நீளம் கொண்ட பெண்ணும் நேசம் கொண்ட கண்ணும், நீளம் கொண்ட கண்ணும் நேசம் கொண்ட நெஞ்சும், காலந்தோறும் என்னை சேரும் கண்மணி, பூவை இங்கு சூடும் பூவும் பொட்டும் யாவும், மன்னன் எந்தன் பேரை கூறும் பொன்மணி. பா செம்மையா. ஆனால் ஃபஸ்ட்டு வந்து அது சில பேர் அதாவது இந்த இரிட்டேஷனுக்கு இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி இருக்கும். இந்த இரிட்டேஷனுக்கு எனக்கு வந்து என்னை பாதுகாக்கிறீங்க, என்னை கொஞ்சறீங்க, என்னை கொண்டாடுறீங்க இல்லாமல் மனநில இருப்பாங்க அவங்க. ஒரு கட்டத்துல அவங்க சபரி தூக்கும் போதெல்லாம் அவங்களுக்கு என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க கட்டத்துக்கு மேல. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து உட்கார்ந்தது பிரவீன் தான் இந்த மாதிரிலாம் பண்ணுவாரு. எஃப்ஜே பிரவீன் தான் அதுக்கப்புறம் கூப்பிட்டு ஒரு பாட்டு அது இந்த கை தோல்ல வச்சு முகம் கிட்ட போகும்போது அவர் வந்து பட்டாரம் அடிச்சிருவாரு. ஆமா வாவா அன்பேன் ஆமா. அதுக்கப்புறம் தாங்க இருக்கு இவர் இதெல்லாம் பண்ணிட்டே இருக்கும்போது டக்குன்னு கானவனது உள்ள வருவாரு. அவர் வந்து ஆரம்பிப்பாரு. இப்ப பாடுறா எப்படி டென்ஷனா பாடுறான்னு தூக்குவாரு. அவ்வளவுதான், தூக்கி கிட்டலாம் இருப்பா வருங்க. தூக்கிட்ட போய் நீங்க ஒண்ணுமே கற்பனையில ஒரு வாழ்க்கை வாழறீங்க. அதாவது சுத்தி வந்து மணவரையை சுத்தி வந்து அரிசி போடுற லெவல்ல நீங்க வந்து பொங்கல் அரிசி போடுறத நாங்களாம் பார்த்தோம். என்ன மகிழ்ச்சின்றீங்க இல்ல, அந்த அரிசி போட்டதுக்கு அப்புறம் மகிழ்ச்சி அவருக்கு புரியுது ஜாக்கி. அதாவது ஆடுங்கடா என்ன இப்படி ஆடிட்டு இருக்காங்க. இங்க எங்க என்ன பிடிச்சி ஆடுறது நிறுத்திட்டு ஆடுற நீ சார். நீங்க திரும்ப பாருங்க, அவர்கிட்டே போயிடுறீங்க. இங்க வாங்க. அதுக்கப்புறம் வந்து எனக்கு அதாவது ஃபர்ஸ்ட் பிரவீன் வந்து இது பண்ணுவாரு. பிரஜன் அங்கேருந்து சூப்பரா சூப்பர். ஏன்னா அதுக்கப்புறம் தான் இல்லை, அதுக்கு முன்னாடி தான் வீடியோ வந்து தெரியல. பிரஜனை ஹாப்பி ஆயிடுவாரு. சூப்பரா இருந்ததுரா தம்பி செம அப்படி. அதை விட இந்த இது அதுக்கு அடுத்து தான் இவரு ஒரு அமித் வருவார். அவரு இருங்க பாட்டுன்னு உடனே தான் ஃபர்ஸ்ட் அமித் வருவாரு. அமித் ஜாலியா பாடிதான் இருப்பாரு கோகிலமேலாம். திடீர்னு பார்த்தா அவரும் தூக்கிடுவாரு. இல்ல கை மாத்திக்குவாங்க, மாத்தி தூக்குவாங்க. அப்படியே இவர்கிட்ட இவரு வாங்குவாரு. இந்த குட்டி பாப்பாவெல்லாம் வாங்குவாங்களா அந்த மாதிரி மாறிக்கிறாங்க மாத்தி. செம்மையான. அது வேற கவின் தான் அந்த வீடியோலாம் அனுப்பிச்சிருந்தான். அண்ணா இதெல்லாம் கொஞ்சம் திவாகர் வெறுப்பா ஆனாலும் நீங்களே வெறுப்பாயிடுவீங்க அப்படின்ற மாதிரி செம்மையா இருந்ததுங்க. அதுக்கப்புறம் இவர் ஒரு மாதிரி வெறுப்பாய் தான் அதுக்கப்புறம் நிதானமாவாரு. எனக்கு அதான் நான் திரும்ப சொல்றேனே, மற்றவங்களாம் தூக்குனப்ப கூட எனக்கு ஆச்சரியம் இல்லை. அமித்து தூக்கி லாலி லாலிங்கிற மாதிரி பாடுவார் பாருங்க. வரம் தந்த சாமிக்கு பதமான லாலி, ராஜாதி ராஜனுக்கு சுகமான லாலி. ஓகே, வேற நிறைய விஷயம் இந்த கேம்ப்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க, அண்ட் வீடியோவை ஆட்ஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஓகே. ஸோ அடுத்ததாக வந்து சாண்டி அண்ட் கவின். இது இல்லை ஜாக்கி, இந்த சாண்டி அண்ட் கவின் வந்ததுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஒன்லைனில் சொல்லிடுறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. இவங்களோட கதையை மாற்றத்துக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் இன்னைக்கு யாருன்னா பிரஜனும் சாண்ட்ராவும் சேர்ந்து திவ்யா கிட்ட ஒரு நியாயம் சொல்றதுக்காக வருவாங்க. அது எதனால நாங்க அப்படி பேசணும், அதாவது பாத்ரூம்ல வியன்னா கூட பேசின விஷயத்துக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதேதான். இன்னொன்னு நான் உன்னை பத்தி தப்பாலாம் பேசல, அதாவது பொசசிவ்னஸே இல்ல அப்படிங்கிற அளவுக்கு பேச வருவாங்க. வியன்னா இந்த வாட்டி ஒரு தெளிவான ஒரு விஷயத்த வந்து கன்ஃபர்மேஷனை வந்து திவ்யாவுக்கு கொடுப்பாங்க. ரொம்ப நல்லா இருந்தது.
இவங்கள்ட்ட பேசி கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா திவ்யாவும் ஏனாவும் பேசிக்கிட்டு இருப்பாங்க அந்த ஏவி போடுறதுக்கு முன்னாடி நினைக்கிறேன். இப்போ திவ்யா சொல்லுவாங்க இல்லை அவங்க வந்து சொல்கிறாங்க பேசலன்ட்டு. வேணா சொல்லுவாங்க எல்லாத்தையும் விட்டுரு, இந்த வீட்டுக்கு நான் வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன பேசுனாங்கன்னு நான் தெளிவாக எதாவது பேசினேன்னா இல்லை, எதை வச்சு அவங்க அப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் நான் வந்து உன்ட்ட நான் பேசவே இல்லை, ஆனாலுமே அவங்க இப்படி அதை தெளிவுபடுத்துறாங்கன்னா அப்ப நீ புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. இவங்களுமே வந்து வெளியில போய் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற முடிவுல தான் இருப்பாங்க. திவ்யாவுக்கு என்னன்னா வெளியில போய் இதை பார்க்க கூட வேணாம், என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு உறவுல வச்சிருந்தேன், நீங்க ஏதாவது புரிஞ்சுக்கிட்டீங்க புரிஞ்சுக்க போ அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க அந்த மனநிலையில இருந்தாங்க. அது அவங்க வீணாவுமே நீ கரெக்டா பேசுவாங்கன்னு சொல்றேன். பேசினதுக்கு அப்புறம் தான் வந்து சாண்டியும் கவினும் வருவாங்க. நான் சொன்ன மாதிரி அதான் யானி எப்படி அந்த ஃபீல் பண்ணாலும் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா சாண்டி விஷயத்திற்கு. ஸோ அவர் வந்த உடனேவே வந்து பார்த்தீங்கன்னா திவாகர் உள்ள வந்த உடனே சார் உங்களெல்லாம் பற்றி சொல்லுவேன், நான் நடிப்பு அரக்கன் நீங்கள் சொல்லணும்னு அவசியமே இல்லை. நடிப்பு எப்படின்னா தொண்டை சிரிக்கணும், ஆனால் வாய் மூடி தொண்டை மட்டும் சிரிக்கணும், நீங்கள் சிரிக்க வைங்க பார்ப்போம் அப்படின்னு வரும். நான் உங்ககிட்ட வந்து நிறைய டிப்ஸ் கற்றுக்கிறேன், அது வந்து நீ ட்ரை பண்ணிட்டே இருங்க அது வந்துடுறேன் அப்படின்னு வரும். இவர் உட்காந்து அதை பண்ணிட்டு இருப்பாருங்க. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு 3 நிமிஷத்துக்கு ஏதோ பேச என்ன சொன்னேன் நான் அப்படின்னு வரை இவர் அதே பண்ணிட்டு இருப்பாரு. அதன் பிறகு அவர் எல்லார்ட்டையும் கேட்பார் எப்படி இந்த வீட்டுக்குள்ளார ஒரு ஃபீல் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு சபரி வந்து அம்மாவை கூட்டிகிட்டு வந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுன்னும் போது திவ்யா வந்து சொல்லுவாங்க நீங்கள் தான் வெளியிலேருந்து பார்த்துட்டு வந்திருக்கீங்கன்ட்டு. அப்போ அவர் வெளியிலேருந்து நான் நிறைய பார்த்துட்டு வந்திருக்கேன், நிறைய சொல்லணும் அப்படின்ட்டு அவர் சொல்லுவார். குருநாதர்லாம் எப்படி பேசுகிறது தெரியுமா, அவரே குழவழன்னு பேச வச்சுட்டீங்களேடா அப்படின்னு. ஏன்னா சாண்டி உள்ளே வந்த உடனே அவரையே சேரை போட வச்சு யாரை வினோத சேரை போட வச்சு அது மேலே ஏறி நின்று தோப்புக்காரணம் போட வைப்பார் பிக் பாஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரிலாம் பண்ணதுக்கப்புறம் என்ன அப்படி கரகரன்னு பேசியிருந்தோம் குழகுழன்னு பேச வச்சிங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவார். அந்த கைலியோடு அவர் உட்காந்து இருப்பார். அந்த மாதிரிலாம் நான் கற்பனை பண்ணியிருக்கேன் அவர் அப்படின்றதெல்லாம் ரொம்ப நல்லாவே பண்ணார் சாண்டி. அப்போ திவ்யா வந்து சொல்லுவாங்க எனக்கு இந்த வீடு ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸு எனக்கு அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கட்டும். அரோராலாம் சொல்லுவாங்க 3 வேளையும் சாப்பாடு போட்டுறாங்க, நல்லா பார்த்துக்கிறாங்க, அதனால எனக்கு இந்த வீடு நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அரோரா அவங்களுடைய கருத்துக்களை வந்து வைப்பாங்க. வினோத் கிட்ட கேட்பாப்ல இந்த கேஷ்பேக்ஸ் ஐடியா யாரு அப்படின்னாரு. அதை கேட்டுட்டு அப்படியே வச்சு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பேசிட்டு ஆனால் நல்ல விஷயந்தான் விடு. ஏன்னா அங்கே சிச்சுவேஷனை அவர் ரொம்ப கரெக்டாக ஹேண்டில் பண்ணார். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வருத்தங்கள் இருக்கலாம், ஆனால் நம்ம வந்து சாண்டி இதே மாதிரி ஒரு டாப்பில் வர மாதிரி வந்து அவர் வந்து நகர்ந்தாருன்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் வந்து என்னன்னா விட்டுட்டே குமார் அப்படின்னு பேசுவார். பேசினதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த ஒரு ஃபீல்லாம் முடிச்சதற்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இவர் ஒரு பேர் என்ன சொல்கிறது கவினை கூப்பிடுவார். என் கூடவே இன்னொருத்தர் வந்திருக்காருன்னு வந்து கவின் வந்த உடனே அவர் 1 மணி நேரமா இங்கே தானடா உட்காந்துருக்கோம் கூப்பிட வேண்டியது தானடா அப்படின்வாரு. இல்ல இந்த மேட்ரு எக்ஸ்பிளைன் ஆகும்போது தான் அவங்களால டக்குன்னு பாட்டை போட்டு அனுப்பிச்சிடுவாங்க உள்ளார. ஏன்னா அவங்க 2 பேரும் சேர்ந்தா வராம இருக்க ஒரு ஏதோ டாய்லெட் போகும்போது இவங்களை அனுப்பிச்சிருப்பாங்க. ஏன்னா அங்கே இந்த வியன்னா அந்த கான்ஃபரன்ஸ் இங்கே முதல்ல டாப் பண்ணணும்னு பனியாக போட்டு டமால் அனுப்பிச்சிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சாண்டி உள்ளே வந்துருவாப்ல. உள்ளே வந்ததுக்கு அப்புறம் நடந்த விஷயங்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி கமெண்ட்டுகளை பார்த்துடலாம். கமெண்ட்டுகள் பார்க்கறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஆட்ஸ் ஸ்கிப் பண்ணாமல். அதேதான் இல்லை அதை செஞ்சிருங்க அப்படின்ட்டு புரிஞ்சிச்சு ஜாக்கி. ஸோ முதல் கமெண்ட்டே வந்து நம்ம நெல்லைசீமை அவர்களுக்கு தான். இல்லை அதே மாதிரி நெல்லைசீமை கமெண்ட் அவ்வளோ கமெண்ட் ஆக்சுவலாக. ஆமாம் புரியுதுங்களா, அவர் மனசில் தோன்றதெல்லாம் டக்குன்னு போட்டுக்கிட்டே இருந்தார். இன்றைக்கி இப்போ ஆரம்பிக்கும் போது கூட அவருடைய கமெண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணி தான் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஐ மீன் அவர் கேட்ட அதே மாதிரி கேள்விகளை பொதுத்தளத்தில் கேட்டுட்டு இருக்காங்க. அவர் கேட்டது வந்து பாத்தீங்கன்னா நெல்லைசீமை சொன்னது வந்து லாஜிக்கலா ஏன் திரும்ப போறீங்க அப்படின்றது. ஆனா இங்க என்னன்னா எல்லாருமே என்னன்னா 3 பேருமே தப்புன்ற மாதிரி போறாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்காக வந்து இவர்கிட்ட எல்லாம் போய் இந்த நேர்மை தேவையான இருந்தாரு. பட் அவங்க கேட்ட கேள்விகள் ஓகே இப்ப அப்படி படிச்சிடுறேன். நெல்லைசீமை சொல்லிருந்தாரு இவன் இப்போ இவ்வளவு பேசும்போது டிவி ஏன் சும்மா இருக்காரு, டாஸ்க் முடிஞ்சு கொண்டாட்டம் ஃபேர்வெல் ஈவென்ட் மாதிரி தானே போயிட்டு இருக்கு, இன்னும் ஏன் என்ன டிஆர்பி சண்டைகள். சரி இருங்க, இது ஒரு விஷயம் ஒண்ணுங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா நம்ம ஆபீஸ்ல கண்ணு இருக்க ஒருத்தன் வந்து பயங்கர அராஜகம் பண்ணுவாங்க. அவன் ஒன்று விட்டு சித்தப்பனுக்கு ஒரு மாமன் பையனா இருப்பாங்க, மேனேஜருக்கு இருப்பான். அவன் பண்ற அட்டுழியம் அவ்வளோ இருக்கும். எவ்வளோ கம்ப்ளைண்ட் மொட்டை கடிதாச்சு போட்டாலும் அவன் ஒன்றுமே பண்ண முடியாது. இத்தனைக்கும் 50வது ஆண்டு விழாவில் பெரிய அளவில் வந்து ஓனர் எல்லாமே செய்வார். இருந்தாலும் அவனுடைய நாத்தனார் பையன்ற மாதிரி உள்ளார வந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் என்னன்னா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி அவருக்கும் அது தெரியாமல் இல்லை. ஏன்னா அவருக்கு தெரியும் கம்பெனி எந்த அளவுக்கு நடத்துகிறோம் போகிறோம் வரோம் அப்படின்ட்டு. இதில் வந்து அவன் பேரை வந்து நாரடிச்சதுக்கு அப்புறம் அவனை அனுப்பணும். அவன் யோசிச்சு பாருங்களேன், இப்போ இவ்வளோ ஒரு வன்மமான ஒரு ஆளான்றதை எப்படி நீங்கள் புரிவு பண்ணுவீங்க?
அவ்வளோதான். ஆனால் இதில் பாதிக்கப்படுறது அவங்க தான். நம்மளுக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்லாம் அதிகமாகுது. இந்த கேமை பொறுத்தவரை அப்படி தான். இதை நான் அப்படி தான் பார்க்குறேன். ஆனால் அந்த வெட்டுக்காய் வரும்போது வெட்டிடுவாங்க. நிறைய இடத்துல காலி பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு புதுப்பேட்டையில் தனுஷ் வந்து அவங்க அப்பவே மேட்டர் பண்ணுவார் பாருங்க. ஆமாம், டேய் அவங்ககிட்ட சொல்லுங்கடா, அவன் தான் உன்னை முதலே போட சொன்னான் அப்படின்ட்டு. அதேதான். புரியுதுங்களா? அந்த மாதிரி தான். அதனால் வந்து அந்த சில இடங்களில் வந்து கம்பெனியாக அப்படிலாம் வரும்போது கரெக்டான டைம் பார்த்து வெட்டிடுவாங்க. தட்ஸ் ஆல். அதுதான். அதனால் ஆனால் நம்மளுக்கு வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன் அதிகம். கண் எதிர்க்க ஒரு பொண்ணுக்கு பாதிக்கப்படுது. அதுதான். ஓகே, சரி. இப்போ செல்வின் வந்து திவாகர் வந்து ஒரு சைக்கோ அப்படிங்கிற மாதிரியும் நெல்லிசிமையை திருப்பி சொல்லிட்டாரு. அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் போல அப்பாவிங்கிற பொருளை பெண்களை டார்ச்சர் செய்து இது தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இந்த ஆளை வந்து காமெடி செய்கிறேன் என்று கூட அடுத்தவர்கள் சீண்டக்கூடாது அப்படிங்கிறதும், நல்லா காமெடி பண்றான்னு அவன் பேரை வேற சொல்லி அவனை திவ்யா வினோத் ஏத்தி விடணுமா? அவங்க கிட்ட எல்லாம் இந்த நேர்மை தேவையா? அதற்கு தகுதியான ஆளா அவர் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாப்ல நெல்லிசிமை. கேள்விதான். அண்ட் ப்ரூஸ்லி 2007ங்கிறவங்க சொல்லியிருந்தாங்க, ரொம்ப ஒர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் ரைட்டர்லாம் சரியில்லை, கிரியேட்டிவ் ஐடியா சரியில்லை இந்த இடத்துக்கு அப்படின்னாரு. எல்லாமே ஸ்கிரிப்ட் கிடையாது இல்லைங்களா? இங்கே அதுவும் ஒரு விஷயம் இருக்குல்ல. அதுக்கு அடுத்து லாஸ்ட்டாக வந்து சாப்மென்னும் பத்மபிரியா அவங்க 2 பேருமே வந்து நிறைய ஹார்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. இரண்டாவது கமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ரிஜேஷ் அவர்கள் தை திருநாள் வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாரு. இட்ஸ் மீ ராபின்ஹுட் வந்து சொல்லிட்டாரு, போகிற போக்க பார்த்தா ஜாக்கி சேகர் லைவ் இன் கான்சர்ட்னு போஸ்டர் அடிக்க வேண்டியதாக இருக்கும் போலயே அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறைய பேர் பாராட்டினாங்க, மனசார பாராட்டினாங்க. ரொம்ப நல்லா பாடிட்டு இருக்கீங்க இப்போலாம். ரொம்ப இன்னைக்கு கூட வந்து பிரியா ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க, பிபிலாம் முடியுது நீங்கள், ஏன்னா அதை அவங்க பர்சனலாக அனுப்பிச்சாங்க, இல்லைன்னா அதை நான் இங்கே போட்டிருப்பேன். எனக்கு ரொம்ப பர்சனலாக அனுப்பிச்ச கமெண்ட் அது. அதனால் வந்து அவங்க வந்து முடிய போகுது, அது வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, கதைப்போமா ஜாக்கி டிவிலாம் அதை வீடியோ போடுங்க. இதில் என்னென்னா, நான் கணவர்களோடு பார்க்குற தம்பதிகள் வந்து அதிகமாகிட்டே வராங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நிறைய பேர் நான் என்ன முன்னெல்லாம் வந்து கணவர்களுக்கு ஜாக்கியை பிடிக்கவே பிடிக்காது, பார்க்கவே கூடாது, அதுக்கு எல்லாமே காரணம் சொல்லுவோம். அது ஒரு பக்கம் இருக்குது, இன்னமும் இருக்கிறாங்க, இன்னமும் அது மாதிரியான ஆட்கள் இருக்காங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது உங்களுடைய பொசசிவ்னஸ் வச்சுருக்காங்க. இந்த பக்கம் வந்து கணவன் மணி 2 பேருமே சேர்ந்து காலையில் உங்கள் வீடியோவை நாங்கள் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறதும் அதிகரிச்சுட்டு வருது. நல்ல விஷயம் ஜாக்கி. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, செல்வி, ஃபாத்திமா, கௌரி, யசோதா, பவானி, பத்மபிரியா, ராஜேஸ்வரி அண்ட் வெங்கடேசன், இவங்க எல்லாருமே வந்து லவ் சிம்பிள் போட்டு குட் மார்னிங்கிறத சொல்லியிருந்தாங்க. நெல்லிசிமை சொல்லியிருந்தாப்புல, ஜாக்கி பாட்டு பாட இசை அறிவை விட அதன் உயிர் தான், ஜீவன் தான் முக்கியம், அது உங்களுக்கு நல்லா வருது, அதோடு உங்கள் தொடர் முயற்சியில் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இதுவரைக்கும் தனியாக என் மனச அலைய விட்டாயே, எதிர்பாரா நேரத்துல இதயத்துல வளைய விட்டாயே, நீ வந்து போய அந்த அலைகளை போல வந்த உன் கையில மாட்டிக்குவேன் வளையல போல, உன் கண்ணு கேத்த அழகா வர காத்திருடா கொஞ்சம், உன்னை இப்படியே தந்தாலும் தித்திக்குமே ஏன் நெஞ்சம். ப்ளீஸ். தேங்க்யூ நல்லை. மூன்றாவது கமெண்ட் பாமதி அவங்களோடது. வணக்கம் ஜாக்கி அண்ட் சுதா, கேவலத்தின் உச்சம் திவாகர், விஜய் டிவி இனியும் இப்படிப்பட்ட ஆட்களை வந்து BB10ல சேர்த்தால் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. யூசரும் ராஜீவனும் எப்பவும் போல லவ் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெல்லிசிமை சொல்லியிருக்காரு, ஜாக்கி பாடல் போல மேடம் ரிவ்யூ மெருகாயிட்டே வருதான், போற போக்குல விவேக் தனுஷ் பைக் சீன் மாதிரி முன்னாடி போயிடுவாங்க போல அப்படின்னு இருக்காரு. ரொம்ப நன்றி. அண்ட் சிண்டி வந்து லவ் கொடுத்துருக்காங்க. ராஜபாண்டியன் சொல்லியிருக்காரு, ஃபாத்திமா அபு, எங்களால் அண்ணனுக்கு செய்ய முடியல, உங்க மனசுக்கு அனைத்து செல்வங்களும் குறைவில்லாமல் பெருகட்டும். அதுக்காக இந்த கமெண்ட் எடுத்து ரொம்ப பெரிய விஷயம் இல்ல அது. நான் எங்க அண்ணனுக்கு என்ன செய்ய முடியல, செய்யற இடத்துல நீங்க இருக்கீங்க, நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்றது, நீங்க நல்லா வாழணும், உங்க நினைச்ச காரியம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, அது எவ்வளவு பெரிய விஷயம். அதுதான் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியாகவும் நெகிழ்ச்சியாகவும் வருது. ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி.
அண்ட் பாக்யா அண்ட் சத்யா மகேஸ்வர் 2 பேருமே லவ் கொடுத்துருந்தாங்க. மெர்லின் சொல்லியிருந்தாங்க பொங்கல் எபிசோட்ஸ் வந்து வில் பி so good to watch எல்லா சீசன்லயுமே irrespective of how the entire season. ஆமா. ஆனா இந்த சீசன்ல ரொம்ப worst-ஆ இருக்கு. how திவாகர் behaved with திவ்யா வந்து is all harassment. ஆமா. பட் பிபி வந்து அதை எஸ்கலேட்டே பண்ணல. ஐரணி வந்து அவர் வந்து எஸ்கலேட்டட் திவாகர் when he spoke outside happenings inside. பிபி house he left this as it is. I really frustrated and angry to watch அப்படிங்கிறது. ரைட், அதெல்லாம் அதுதான் இவங்க அதை டிஆர்பி நினைச்சிட்டு இருக்காங்க. பார்க்குறவங்க நல்ல நாளாவதுமா அது வந்து ஒரு பெரிய மன உளைச்சலை உருவாக்குதுன்றது உங்களுக்கு இத்தனை நாள் நடந்தது வேறங்க. அதேதான் இத்தனை நாள் நடந்தது வேற. எல்லாருக்கு இடத்துமே டிஆர்பி வேணும். இது வந்து ஒரு ஃபினாலே ரவுண்ட். அது ஒரு நல்ல நாளுங்கிழமைன்னு சொல்லுவாங்கல்ல, நாளுங்கிழமை இப்படி ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும்போது நீங்கள் நினைக்கிறீங்க தெரியல அது எனக்கு எப்படின்ட்டு. அது வந்து என்னை பொறுத்தவரையிலே அது வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்லைன்றதான் நானும் சொல்லுவேன். ஒன்று அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியான விஷயங்களோ இல்லை ஏதாவது அதுக்கு ஒரு பூனைக்கு மடி கட்டுற ஒரு விஷயமா தான் இது இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக. ஓகே, ஸோ அதை வந்து பிபி டீம் ரொம்பவே தவறிட்டாங்க, மிஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா நடுவில் அவர் வந்து அனுப்புறதுக்கு முன்னாடியே கேட்டீங்க, விஜய் சேதுபதி கேட்பாரு, நீ என்ன எப்படி நீ அந்த முடிவு எடுத்த நீ எப்படி அதை சொல்லலாம் அப்படின்னு போய் உட்காந்துருவாரு. அது என்ன கடுமையாக போகும்போது தான் அது வந்து பயத்தை ஏற்படுத்தும். அடுத்தது வர்றவங்களுக்கான ஒரு விஷயத்தை பண்ணணும். நீங்க நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க அதேதான் பாப்போம் அது என்ன பண்றாங்கன்ட்டு. ஓகே, சோ அந்த பொட்டி எடுத்த விஷயத்துக்குமே அவர் வந்து பேசுறதா இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி திவாகரை பேசினப்ப கூட அவர் சொல்வாரு, சாரி வினோத பேசினப்ப கூட விஜய் சொல்வாரு, ஓட்டு போடக்கூடாதுன்னு சொன்னவன் தான் நீலா அப்படின்னு. அதை வந்து வினோதும் வந்து சொல்வாரு. அந்த மாதிரி ஃபைனல் போனா அவனுக்கு பிடிக்கல, பொட்டி எடுத்தா அவனுக்கு பிடிக்கல அப்படின்றத விஷயத்த சொல்லுவாப்ல. ஸோ இதன் பிறகுதான் வந்து சாண்டி கவின் வந்த விஷயங்கள் என்னன்னா, அவங்களுடைய படம் ஒன்று வந்து 2 பேரும் சேர்ந்து பண்ண போறாங்கன்றதையும் சாண்டி வந்து எல்லாருக்கிட்டையுமே கேட்டார் இல்லையா. அப்ப எல்லாருமே வந்து கெமியா இருக்கட்டும், பிரவீனை வந்து அவ்வளோ பாராட்டுவாருங்க சாண்டி. உங்க நடிப்பு அவ்வளோ நல்லா இருக்குங்க. ஒரு இன்டர்வியூல பார்த்தேன், 7 மொழி தெரியுது அவங்களுக்கு. அதனால ஒரு மொழியில டைலாக் பேசுறதே எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கிறப்ப இவர் பாடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பிரவீன் வந்து விளையாட்டா சொல்லுவாரு, அண்ணே என்னை ஏதாவது ரெக்கமெண்ட் பண்ணுங்கண்ணே, நம்ம 2 பேருமே சேர்ந்து படம் பண்ணுவோம் அப்படிங்கிற அளவுக்கு அவர் சொல்லுவாரு. உண்மையிலே அந்த டைம்ல நீங்க திவாகருக்கு ஒரு க்ளோஸ் அப் பார்க்கணும். ஆமா, அப்படி திறமை இருந்து ஒரு போட்டி இருந்ததுன்னா நியாயங்க. ஒண்ணுமே இல்லைங்க, ஒண்ணுமே இல்லாம வந்து ஒரு ஆளை உள்ளார விட்டு அவங்கிட்ட வந்து எல்லாரையும் மோதணுன்றது இருக்குதுங்களா. அது எவ்வளவு பெரிய குடும்பம் தெரியுமா. அதுல இந்த டைரக்டர், நான் தனியா பார்த்த கிளிப்ல பாத்தீங்கன்னா டைரக்டர் இருக்கார்ல, அவரு கூட வந்து சொல்லுவார், 10 பேர் இந்த வீட்டுல இருந்து நல்லா வருவாங்கப்பா. அதுல வந்து கானா வினோத் கண்டிப்பா இருக்காரு, பிரவீன் இருக்காப்ல, துஷாரு, வியன்னா எல்லாருமே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை சொல்லுவாரு. சொன்னதுக்கு அப்புறம் தான் கவின் வந்ததுக்கு அப்புறம் கூட சொல்லுவாப்ல இவர்கிட்ட. இவரு விளையாட்டா கேட்பாருங்க சாண்டி, சரிப்பா இப்ப வேற யாரையாவது பிடிக்கல இந்த வீட்டுலன்றத சொல்ல ஆரம்பிக்கலாம். அண்ணே உடனே சார் தெரியுமே, உடனே அவர் என்ன சொல்லுவாருன்னு தெரியும். வினோத்ல சார் என்ன வந்து ரொம்ப வந்து உருவகேலி பண்றான். நீ வடசட்டை வாயான்னு சொல்ல, பன்னி மூஞ்சி வாயான்னு சொல்ல, அதெல்லாம் உருவகேலி இல்லையா? எனக்கு புரியல. எனக்கு எவ்வளவு ட்ரை பண்ணுவாங்கங்க அதை நார்மல் பண்றதுக்காக. ஃப்ரெண்டுக்குள்ள இருக்கும்போது இவரு திரும்ப ஃப்ரெண்டுனா தானே சார் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவாரு. அப்புறம் எதுக்கு ஏங்க ஃபர்ஸ்ட் இவர் திரும்ப வரும்போதே அந்த ஆள் மதிக்கவே மாட்டாருங்க. இந்த வினோத் இவரு தாங்க போய் 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 அவரை சீண்டிகிட்டே இருப்பாரு. இதை பார்த்துட்டு இருக்கிற நம்மளுக்கு தெரியுங்க அவர் என்ன பண்ணாருன்ட்டு. என்ன பண்ணு அதுக்கப்புறம் ஒரு விஷயம் நடக்கல, அதை வச்சுட்டு எடுத்து போவாரு. அதேதான், புரிதுங்களா? முத வார்த்தையை விட்டுருவாரு, அதுக்கப்புறம் வர வார்த்தைகளை. இங்கேயுமே வந்து சாண்டி சொல்வாரு, எத்தனை நாள் என்னங்க இது அப்படின்னு சொல்லிட்டு சாண்டி போய் வயிற்றெல்லாம் குத்துவாரு. இன்னும் இவருக்கிட்ட அந்த பொண்ணு பேசக்கூடல, யாரோ ஒருத்தவங்க பண்றதுக்கே வந்து கையை போட்டு உடச்சிக்கிறாரு, கையை போட்டு அடிக்கிறாரு. அந்த மனநிலையை பாருங்க, அதுதான் மேட்றாங்க. அந்த மனநிலை எப்பேற்பட்ட மனநிலையா பாருங்க. இது வந்து நார்மல் மனநிலையா இதுன்னு கேட்கறேன் நான். சரிங்க, உங்களுக்கு மனசுலேயே இருக்கும் உங்களுக்கு வந்து ஒரு இன்னொரு ஆணோட வந்து உங்களை நேசிக்கிறவங்க பழகிறது உங்களுக்கு பிடிக்காது, ஓகேவா? அதுக்காக நீங்க வந்து இப்படியா அசிங்கமா நடந்துக்குவீங்கன்னு கேட்கறேன் நான். உண்மையிலேயே அந்த இடத்த விட்டு எழுந்து போயிடுவாங்க, அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். அததான் ஜாக்கி நான் சொல்றேன், விக்ரம் சொல்லும் பொழுதுதான் தெளிவுபடுத்துவார் விக்ரம். ஏன் உனக்கு புரியுதா, அந்த பொண்ணு உங்ககிட்ட பேசவே இல்லை, நீ மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்காரு, நீ போய் உட்காந்து பாடிட்டு இருந்த, திரும்ப வேணா போய் உட்காந்து பாடிட்டு இரு அப்படின்னுவாரு. அந்த தான் அங்கே அந்த வீட்டில் இருந்த நிலைமை. சரி, அதன் பிறகு கவின் வந்ததுக்கு அப்புறமும் கவினும் வந்து நல்லா பேசிட்டு இருப்பாரு கொஞ்ச நேரம் உட்காந்து எல்லாருக்கிட்டையுமே. எல்லாத்த விட கடவுளே அந்த லண்டன் கேம் விளையாடுவாங்க, லண்டன் 2 பேருக்கும் நகரணும்னு தெரியல, அவுட் ஆகணும், அதாவது வந்து போய் தட்டிட்டு வரணும், நம்ம தட்டிட்டு அவங்க பார்க்கறதுக்குள்ள திரும்பி ஓடி வந்துடணும்.
2 பேரும் நின்றுட்டே இருப்பாங்க, 2 பேரும் அவுட்டடா, என்னடா தட்டாமலே நிக்கிறீங்க அப்படின்னா, தட்டணுமா? அப்ப கவின் சொல்றது நல்லா இருக்கும், 2 ரவுண்டுக்கு அப்புறம் தானே நாங்க முன்னாடி நவரணும்னு எங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்றதெல்லாம் ரொம்ப லைவ்லியா வச்சிருந்தாங்க 2 பேருமே வீட்டை. அதே மாதிரி பிக் பாஸ் அவர்களும் வந்து எந்த அளவுக்கு அவங்க 2 பேரும் மிஸ் பண்றாரு அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிச்சு. அது 2 பேருமே ரொம்ப நல்லா பேசுவாங்க, கொள்வாங்க. அதன் பிறகு தான் வந்து எல்லாருமே என்னென்ன படம் கிடச்சிருக்குன்னுலாம் சொன்னாங்கன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இவருமே வந்து எனக்கு நான் 2 மலையாள படத்தில் வந்து நடிக்கிறாராம், ஒரு படத்தில் வந்து மலையாளத்திலே ஹீரோவாக நடிக்கிறாராம், அதுக்கப்புறம் தெலுங்கில் வேறு பிஸியாக இருக்காரு, அந்த அளவுக்கு பிஸியாக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சாண்டி சொன்னார். அப்போ ஒரு வார்த்தை சொல்லுவார், சின்ன ரோல் தான் லியோவில். யாரோ ஒருத்தவங்க சொல்லுவாங்க, இல்லை நான் ஒரு சின்ன இடத்துல வரேன் நான் அந்த இதில் அப்படின்வாரு. பிரவீன் சொல்லும்போது சொல்லுவார், சின்ன ரோல் தான் என்னோடது லியோவில், பட் எனக்கு வந்து இப்போ அது மூலமாக நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இருக்கும் பிரவீன் உனக்கு அப்படின்வாரு. அதே மாதிரி திவ்யாவுக்குமே பாராட்டுவார், உங்களுக்கு கண்டிப்பாக வெளியில் ஏதாவது ஒன்று இருக்கும்மா, ஒரு சினிமா வாய்ப்பு உங்களுக்கு இருக்குன்னே வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை சொல்லிட்டு தான் 2 பேரும் அதன் பிறகு வந்து கிளம்புவாங்க. எல்லாமே அந்த இடமெல்லாம் நல்லா இருந்தது. லாஸ்ட்டாக முடிச்சப்போ வந்து நிகழ்ச்சியாக வந்து விக்ரமோட ஏவி, அதாவது விக்ரம் இப்போ எப்படி பேசிட்டாருன்னா, அந்த ஏவியை பார்த்ததுக்கப்புறம் இதே பிபிக்கு நான் ஹோஸ்டா வருவேன், என்ன அடிமடியிலே கை வைக்கிற அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தா கொஞ்சம் வருஷம் கழிச்சு ஹோஸ்டா வருவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து விக்ரம் சொல்லுவாப்புல. ரொம்ப நல்லா நிகழ்ச்சியா இருந்தது. இதுதான் நடந்த விஷயங்கள். வேற எதுவும் நான் மிஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஜாக்கி, வேற ஏதாவது இருக்கா? கரெக்டாக பேசிட்டீங்க, எல்லாமே பேசிட்டீங்க. ஒரு சாங்கை போட்டு முடிச்சிடலாம் அப்படின்ட்டு. என்ன சாங் எடுக்கிறதுன்னு தான் தெரியல. நாளைக்கு தான் வந்து மறக்கமா நெஞ்சம் போடணும். ஏன்னா அரோரா வீடியோ பார்த்துட்டோம், ரொம்ப நெகிழ்ச்சியாக தான் இருந்தது. அது மறக்கமா நெஞ்சம் நாளைக்கு தான் போடலான் இருக்கேன். இன்னைக்கு வந்து நீ உடுத்தி போட்ட உடை என் வயதை மேயுமடா, நீ சுருட்டி போட்ட முடி மோதிரமாயாகுமடி, இமையாலே நீ இருக்க இதழாலே நான் அழைக்க கூச்சம் இங்கே கூச்சப்பட்டு போகிறதே, சடையாலே நீ இழுக்க இடைமேலே நான் வழுக்க காய்ச்சலுக்கும் காய்ச்சல் வந்து வேகிறதே, என்னை திரியாக்கி உன்னில் விளக்கேற்றி என்னால் காத்திருப்பேன். ஓ, ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் ட்ரை. தேங்க்யூ. உங்கள் அன்புக்கு நன்றி சொல்லிக்கிறேன். எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மற்றும் மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இல்லைங்க புத்தாண்டு இல்லைங்க, சித்திரை தான். இல்லை அதுதான் வந்து இன்னைக்கு நிலைச்சுமே ஒரு கமெண்டாக போட்டிருந்தாரு, சித்திரையில் நித்திரை இருக்கும் தமிழா, உனக்கு தமிழ் புத்தாண்டு, தை தான் வந்து தமிழ் புத்தாண்டு. ஏன்னா இதில் தான் வந்து உங்களுக்கு வந்து புத்தாண்டில் வந்து தமிழ் பெயர்கள்லாம் மாதங்கள்லாம் வரும். அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சமஸ்கிருத மாதங்கள் வரும். தொன்மையான மொழி தான் சமஸ்கிருதம். ஆனால் நடுவில் சோழர் காலத்தில் வந்து ஆரியர்கள் உள்ளாரப்போ வந்து இந்த மொழியிலேருந்து நிறைய விஷயங்கள் அவங்க மாற்றினாங்க. அதனால் அது அப்படியே தொட்டு போயிட்டு இருக்கு. நம்மளுக்கு சில விஷயங்கள்லாம் தெரியறதுனால அதை நம்ம திரும்ப பேசிகிட்டு இருக்கோம். இதை கலைஞரும் சொல்லியிருக்காரு, எல்லாருமே பேசியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அதை பேசிகிட்டே இருப்போம். தட்ஸ் ஆல் ரைட். எனிவே, வேற என்ன இது குறித்தான உங்களுக்கு கருத்துக்களை பிறகு தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறு ஒரு புத்தகம் உங்களை நான் சந்திக்கிறேன். ஒரு நன்றி கூறுவது உங்கள் ஜாக்கி ஷாயர் மற்றும் சைனிங் ஆஃப். ஒரு செகண்ட், நேற்று மாதிரி ஷோபனா பணம் கொடுத்தாங்கல்ல, சொல்லணும். கரெக்ட், சூப்பர்.